ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் 4th யூனிட் தான் பார்க்க போகிறோம். 4th யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு எக்கனாமியும் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க வித் கரண்ட் அஃபேர்ஸோட. ஸோ தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமும் சமூக பிரச்சனைகளை பற்றி தான் இந்த 4th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4th யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு 20 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ 20 கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்டுருவாங்க. ஸோ இது வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கு, குரூப் 2 அண்ட் 2A மெயின்ஸுக்கு உள்ள சிலபஸ் தான். ஓகே, ஸோ இதில் கண்டிப்பாக 20 கொஷின்ஸ் கேட்பாங்க, போத் குரூப் 2 அண்ட் 2A. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு 20 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். பாதி பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸுங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு புரியாது, கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டு அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்படின்னு நினச்சிட்டே நம்ம பாதி இதை படிக்க மாட்டோம். பட் ஆனால் எக்கனாமிக்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். அதை நீங்கள் புரிஞ்சு தெளிவாக பிடிச்சி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஓகே, அது பேசிக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 11th எக்கனாமிக்ஸில் 11th சாப்டரில் தமிழ்நாடு எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயில்டு மீன்ஸ் தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி மட்டும்தான் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் நம்ம சிலபஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. என்னென்னா ஸ்டேட் பட்ஜெட்டு, மேஜர் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரு, ஸ்டேட் இன்கம்மு, ஸ்டேட் எக்கனாமிக் க்ரோத்து, இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த 11th புக்கில் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை நம்ம வந்துட்டு வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 11th புக்கை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி. தமிழ்நாடு எக்கனாமியோடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு தென் அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்துட்டு டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்ட்ராவும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வந்துட்டு அது மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்றது கிடையாது. அதுக்குள்ளே இருந்தும் நம்மளுக்கு நிறையா கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லையா? ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி தான். ஓகே, ஸோ தமிழ்நாடு எக்கனாமி இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மீனிங், டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தானே பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் கிளாஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ இதில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் நாட் யூனிஃபார்ம். ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே ஒரே மாதிரியான எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் ஒரே மாதிரியான சோஷியல் டெவலப்மெண்ட்டும் இருக்காது. பிகாஸ் நம்மளுக்கு நார்த்து சைடு ஒரு மாதிரி இருக்கும், வெஸ்ட்டு சைடு ஒரு மாதிரி இருக்கும், ஈஸ்ட் சைடு ஒரு மாதிரி இருக்கும், சதர்ன் சைடு ஒரு மாதிரி இருக்கும், சவுத்தர்ன் சைடு இல்லையா? ஸோ நான் இப்போ இந்தியாவை மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சதர்ன் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஓரளவு இல்லை. ஸோ மித்த ஸ்டேட்ஸை விட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுங்கிறது வந்துட்டு எஜுகேஷ்னலில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இதுவே நார்த் சைடுன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அங்கே அந்த அளவுக்கு நம்மளுக்கு சோஷியல் டெவலப்மெண்ட்டும் இருக்காது. ஓகே, ஸோ எக்கனாமிக்கலி அப்படின்னும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, வைடு ரீஜனல் டிஸ்பார்ட்டிஸ் எக்ஸிட் அப்படின்றாங்க. பரந்த பிராந்திய என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறுபாடுகள் உள்ளன. ஸோ ஒரு ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்ட்ரி, இந்தியான்றது ஒரு கண்ட்ரி தானே, அந்த கண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா நிறையா வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெஸ்டர்ன் ரீஜியன் அண்ட் சதர்ன் ரீஜன் ஆர் பெட்டர் ஆஃப் தென் த அதர் ரீஜன்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அதாவது வெஸ்ட் சைடும் சவுத்தர்ன் சைடும் மித்த ஏரியாஸை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நார்த்தும் ஈஸ்ட்டும் இந்தியாவில் தான் சொல்லிகிட்ருக்கேன். நார்த்தும் ஈஸ்ட்டும் அந்தளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேட்டாக இல்லை. ஓகேவா, சதர்னும் வெஸ்டர்ன் பார்ட்டிஸும் தான் ஓரளவு கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோஷியல் டெவலப்மெண்ட்லேயும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயும். Then Tamil Nadu is geographically 11th largest and population wise 3rd largest அப்படின்றாங்க.
ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு புவியியல் ரீதியாக ஜாகிரபிக்கலி இது வந்துட்டு எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஃபேஸ் வெல் வித் த மெனி அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா, தமிழ்நாடு பல சாதனைகளை வந்து பெற்றிருக்கு. ஓகேவா, ஸோ பல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஸ்டாண்ட்ஸ் டு த செகண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கண்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, த தேர்ட் ஹையஸ்ட் இன் டேர்ம் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐன்னு ஷார்ட்டாக சொல்வோம், அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்புட் அப்படின்றாங்க. ஸோ என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்போட அடிப்படையில் இது 2வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தனிநபர் பெர் கேபிட்டாவோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸ்லையும், அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்லலாம் இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு நாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் பீன் ரேங்க்டு அஸ் த மோஸ்ட்லி எக்கனாமிக்லி ஃப்ரீ பை த எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகம் மற்றும் சுகாதாரத்துறையிலும் தமிழ்நாடு பல மாநிலங்களை விட சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொருளாதாரம் சுதந்திரத்திலையும் மித்த மாநிலங்களை விட இது கொஞ்சம் மேலாகவே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், இந்த சோஷியல் அண்ட் ஹெல்த் செக்டர் ஆல்சோ தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர் தென் மெனி அதர் ஸ்டேட். அதாவது மித்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெல்த் செக்டாரும் சரி சோஷியல் செக்டார்ஸும் சரி தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் பெட்டர் தென் நேச்சுரல் ஆவரேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், ஹையர் எஜுகேஷன், ஐஎம்ஆர், எம்எம்ஆர். ஸோ அதே மாதிரி ஹெல்த், ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்கு ஹை வேல்யூ கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹெல்த்துக்கும் அப்பப்போ கேம்ப் போடுவாங்க இல்லையா. ஸோ அடிக்கடி இந்த கிராமப்புற மக்களுக்கெலாம் தெரியும். ஓகே, ஸோ அவங்களுக்குலாம் தெரியும், நிறையா ரூரல் ஏரியாஸில் அப்பப்போ கேம்ப் போட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஹையர் எஜுகேஷன், அதாவது எஜுகேஷனுக்கு நிறையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதே மாதிரி ஐஎம்ஆர், எம்எம்ஆர் அப்படின்னா என்னென்னு தெரியுமா? ஸோ ஐஎம்ஆர், எம்எம்ஆர் அப்படின்னா இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்வாங்க. ஐஎம்ஆர் அப்படின்னா குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்வாங்க. ஓகேவா, அதே மாதிரி எம்எம்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ அப்படின்வாங்க. ஸோ மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய் இறப்பு விகிதம். ஓகே, ஸோ மற்ற ஸ்டேட்ஸை விட ஓகேவா, ஸோ மற்ற ஸ்டேட்ஸை விட இந்த தமிழ்நாடு வந்துட்டு இதில் ஆவரேஜாக தான் இருக்காங்க எம்எம்ஆர், ஐஎம்ஆரில். ஓகேவா, ஸோ அதை தான் வந்துட்டு இது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்கனாமி இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தமிழ்நாடோடைய ஒரு எக்கனாமிக்கலி ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். தமிழ்நாடோடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாட்டர் ரிசோர்ஸஸ் இல்லையா, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் அப்படி ரிசோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளங்கள். ஓகேவா, ஸோ இயற்கை வளத்தில் நம்ம நீர் வளங்களும், அதே மாதிரி மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் வாட்டர் ரிசோர்ஸஸ். வாட்டர் ரிசோர்ஸஸில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு இஸ் நாட் என்டவுட் வித் ரிச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். அதாவது மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழகம் வந்துட்டு இயற்கை வளங்களை அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எங்கே பார்த்தாலுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு இப்போ மரத்தை வெட்டுறது அந்த மாதிரி தானே இருக்காங்க. ஸோ நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ சென்னை சிட்டிஸ், கோயம்புத்தூர் சிட்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம வாட்டர் ரிசோர்ஸஸை பார்க்க முடியாது. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுதான், அது சோஷியல் இஷ்யூஸ் பற்றியும் நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அது நம்ம படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மித்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வாட்டர் சோர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஓகே. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 3% ஆஃப் வாட்டர் சோர்சஸ். அதாவது தமிழ்நாட்டில் நம்மளுக்கு 3% ஆஃப் வாட்டர் சோர்சஸ் தான் இருக்குது. அதே மாதிரி 4% ஆஃப் லேண்ட் ஏரியா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 4% ஆஃப் லேண்ட் ஏரியா தான் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 6% இருக்குது. ஸோ இதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் தென் நிறையா ஏரியாஸில் வந்துட்டு நம்ம அந்த டேமு தென் ரிவர்ஸ் இதெல்லாம் நம்ம அழிச்சிட்டு நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதனால லேண்டையும் வாட்டர் அதாவது 6% மக்களுக்கு லேண்டு 4% தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ மீதி உள்ள மக்கள்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிவருக்கு கீழே ரிவருக்கு மேலே தான் பில்டிங்ஸ்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு சோஷியல் இஷ்யூஸில் இன்வால்வ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் மேஜர் சோர்சஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஃபாலோடு பை த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பருவநிலையும் மேற்கு பருவநிலையும் தொடர்ந்து மழைப்பொழிவின் முக்கியமான ஆதாரமாக உள்ளது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ தெர் ஆர் 17 ரிவர் பேசின்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17 ஆற்றுப்படுகைகள் உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆற்றுப்படுகைகள் மீன்ஸ் ரிவர்ஸ். ஓகே, ஸோ 17 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஆறுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்துடும். பாலாறு, செய்யாறு, பொன்னையார், காவேரி, பவானி, தென் வைகை, சிற்றாறுன்னு சொல்லுவாங்க, அதான் செட்டாறுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தாமிரபரணி, வெள்ளாறு, நொய்யால், தென் வந்துட்டு சிறுவன்னி, குண்டார், வைப்பார், வால்பாறை எக்ஸட்ரா. ஓகே, ஸோ இது வந்துட்டு எக்கனாமிக்ஸ் டாபிக்ன்றனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு ஒரு ரிவர்ஸ் பேசின்ஸ் இவ்வளோ இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜியாகிரஃபின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5th யூனிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செய்யார், பாலார் இதோடைய ஒரு டீட்டெயிலாகவே நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 17 ரிவர் பேசின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 17 ரிவர் பேசின்ஸ் தான் இன்னும் இருக்குது. நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ வெல்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் வந்து தமிழ்நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய நீர் பாசன ஆதாரம் கிணறுகளாக இருக்குது அப்படின்றாங்க 56%. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ்நாடுடைய வாட்டர் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல் ரிசோர்ஸஸ். மினரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன? கனிம வளங்கள். இப்போ நம்ம வந்துட்டு நீர் வளங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? அடுத்து நம்ம கனிம வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கனிம வளங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடுல கொஞ்சம் மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டைட்டானியம், லிங்னைட்டு, மேக்னிசைட்டு, கிராஃபிட்டு, தென் லிம்ஸ்டோனு, தென் கிரானைட்டு, பாசிட் இதெல்லாம் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ சில சுரங்க திட்டங்களும் இது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? இது எல்லாமே நம்மளுக்கு என்னவா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அடிப்படையில், ஓகேவா, இதோட அடிப்படையில் ஒரு சில சுரங்க திட்டங்கள் இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில். Okay, the first one is Neyveli Lignite Corporation that has led development of large industrial complex around Neyveli in Kadalur district with thermal power plants, fertilizer and carbonization plants. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் நெய்வேலி மாவட்டத்தை சுற்றி அனல் மின் நிலையங்கள் வந்துட்டு உரம் மற்றும் கார்பனேஷன் ஆலைகளுடன் பெரிய தொழில்துறை வளாகத்தில் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மேக்னசைட் மைனிங் இஸ் அட் Salem, from which mining of bauxite ores are carried out of ERCOT, and this region is also rich in iron ore at கஞ்சாமலை. ஓகே, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேக்சைட் அப்படின்ற ஒரு சுரங்கம் வந்து சேலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருந்து பாக்சைட் தூதுகள் வந்துட்டு என்னவாக இருக்குன்னா ஏற்காட்டில் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இந்த பகுதியில் கஞ்சமலையில் இரும்பு தூத்துக்கள் நிறைந்துள்ளது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாலிப்டியம் அப்படின்றது வந்துட்டு தர்மபுரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நாட்டில் ஒரே ஆதாரமாக உள்ளது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நெய்வேலி,
சேலம், கடலூர் இதிலெல்லாம் இந்த சுரங்கத்தில் பண்ணிகிட்ருக்காங்க மினரல் சோர்சஸை. ஓகே, மேக்னீசைட்னா அது சேலமில் பண்ணிகிட்ருக்காங்க. கடலூரில் தெர்மல் பவர் பிளான்ஸ் வச்சு ஃபெர்டிலைசர் கார்பனைசேஷன் பிளான்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏர்கார்டில் பாக்சைட் ஓஸ் இதோடைய சுரங்க பாதையெல்லாம் இருக்குது. சுரங்கத்துலேருந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாடு ரிசோர்ஸஸோட ஒரு தமிழ்நாடுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ். தமிழ்நாடுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ், நெக்ஸ்ட்டு மினரல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அதே மாதிரி மினரல் ரிசோர்ஸஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன், தமிழ்நாடுடைய பாப்புலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அது பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு இன் 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 76.993 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 2004 நம்ம கணக்கெடுக்கும் போது பாப்புலேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76.993 மில்லியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, 2011 சென்சன்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு 7.21 crore அகெயின்ஸ்ட் இந்தியாஸ் 121 crore as per 2011. ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாடு வந்துட்டு பாப்புலேஷனில் 6th பிளேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி 2011 சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு. ஸோ 76.993 கிட்ட வந்துருச்சு. ஹவவர் தமிழ்நாடு பாப்புலேஷன் இஸ் ஹையர் தென் த செவரல் கண்ட்ரிஸ் ஆஃப் அக்கார்டிங் டு UN ரிப்போர்ட். ஓகே, ஸோ UN ரிப்போர்ட் படி தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் மித்த கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் டென்சிட்டி, அதாவது தமிழ்நாடுடைய டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அடர்த்தி, த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் விச் மெஷர்ஸ் பாப்புலேஷன் per square kilometer is 555 2011 against 480 2001. Tamilnadu ranks 12th in density among the Indian state and overall it is 382 for India. ஓகே, ஸோ தமிழ்நாடுடைய ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகையை அளவிடும் போது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 480 இருந்துச்சு. அதுவே 2011 கணக்காக எடுக்கும் போது அவங்களுக்கு 555 மாறிடுச்சு. ஓகேவா? இந்திய மாநில அடர்த்தியில் தமிழ்நாடு வந்துட்டு 12வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மொத்தமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு 382 2வது இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ்நாடு டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன். ஓகே, அர்பனைசேஷன்னா என்ன? நகரமயமாக்கல். இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்டாக நிறையா வில்லேஜஸை நம்மளால் பார்க்க முடியலை இல்லையா? எங்கே பார்த்தாலும் சிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் இப்போ டெவலப்மெண்ட் அதாவது நம்மளோட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க, நம்மளோட இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இப்போ தான் கண்ட்ரிஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெவலப்பிங் அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ டெவலப்பிங்னா இப்போ டெவலப்பிங் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ஆகிட்டே போகும். இன்னும் 2035 நம்மளுக்கு நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு இஸ் அ மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் வித் 48% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் அகேன்ஸ்ட் 31.5% ஃபார் இந்தியா ஆஸ் அ ஹோல். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் முழுவதுமே 31.5% எதிராக 48.4% நகர்ப்புற மக்களோட தொகையை தமிழ்நாடு மிகவுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The state accounts for 9.61 of total urbanities in India against 6% of share of population, total population அப்படின்றாங்க. ஸோ என்னென்னா மொத்த மக்கள் தொகையில் 6% பங்கிற்கு எதிராக இந்தியாவுடைய மொத்த நகர்ப்புற மக்களுடைய மாநிலம் பார்த்திங்கன்னா 9.61% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஆல்ரெடி நம்ம ஜிடிபி அப்படின்னு பார்த்துருப்போம்.
தெரிஞ்சிருக்கும் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா இந்தியாவில் உள்ள வரவு செலவு, அதோட டோட்டல் மணி ஆஃப் வேல்யூ, அதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஜிஎஸ்டிபி அப்படின்னா மாநிலம், ஜஸ்ட் லைக் அ ஜிடிபி. ஓகே, ஸோ ஜிடிபியில் நம்ம ஃபுல்லாக இந்தியாவை பற்றி பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேவா, அதாவது ஸ்டேட்டோடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் லைக் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு. The gross state domestic product refers to the total money value of all goods and services produced annually in the state. ஆல்ரெடி நம்மளுக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதுவே இந்தியா முழுவதுமே நம்மளுக்கு அதனுடைய லைக் வருஷமாக குட்ஸும் சர்வீசஸ் எவ்வளோ அப்படின்றது லைக் எப்படி சொல்கிறது, டோட்டல் மணி வேல்யூவை பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இன்னும் நம்ம கிளியராக பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை போலவே, ஓகேவா, மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது மாநிலத்தில் ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருள்களும் சேவைகளுடைய மொத்த பண மதிப்பை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா வித் ஜிஎஸ்டிபி ஆஃப் $207.8 billion in 2016-17 according to the Directorate of Economic and Statistics தமிழ்நாடு. ஓகே, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. $பில்லியன் ஜிஎஸ்டியுடன், ஓகேவா, ஜிஎஸ்டிபியுடன் இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு உள்ளது அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டிபியோட நம்மளுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி அப்படின்றது குவைத்தின் குவைத்தோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இதுதான், அதாவது தமிழ்நாடு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா குவைத்தோட உற்பத்தி போலவே, அதாவது குவைத்துங்கிறது ஒரு அரபு நாடு இல்லையா. ஸோ அந்த நாட்டுடைய சமமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இதுலேருந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன்றனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஃபேர் ஹையர் கம்பேர்ட் டு மெனி கண்ட்ரிஸ் ஆர் ஷோன் பிலோ. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தமிழ்நாடோடைய ஜிஎஸ்டிபி வந்துட்டு பல நாடுகளுடைய ஒப்பிடும்போது நம்மளுடைய தமிழ்நாடு தான் வந்துட்டு ஹையராக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் மெயின் டியூ டு பாப்புலேஷன் எஃபெக்ட். ஸோ இதனால தான் அவங்களுக்கு என்னவா இருக்குது, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி வுட் பி பெட்டர் ஃபார் இன்டர் கண்ட்ரி ஆர் இன்டர் ஸ்டேட் கம்பேரிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஸோ மற்ற மாநிலங்கள் இல்லை மற்ற கண்ட்ரீஸோட ஒப்பிடும்போது நம்ம தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டாவும் தனிநபர் வருமானமும் ஜிஎஸ்டிபியும் ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மே கோ பிலோ இஃப் பெர் கேபிட்டா ஜிஎஸ்பி கன்சிடர் ஃபார் கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா தனிநபரும் அதாவது பெர் கேபிட்டா இன்கமும் ஜிஎஸ்டிபியும் ஒப்பிடுகையில் தமிழ்நாடு கீழே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜிஎஸ்டிபியும் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது மித்த கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நாட்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள், குவைத் அப்படின்ற ஒரு நாட்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜிஎஸ்டிபி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ட்ரல் கான்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ செக்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடோட செக்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைமரி செக்டார், தென் செகண்டரி செக்டார், தென் டெரிட்டரி செக்டார்ஸ்னு 3 செக்டார்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டெரிட்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார். டெரிட்டரி செக்டார்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். ப்ரைமரினா நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் வந்துடும். செகண்டரினா அதில் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் வந்துடும் இல்லையா. ஸோ வந்துட்டு இப்போ டெரிட்டரி செக்டார்ஸ் இஸ் த மேஜர் கான்ட்ரிபியூட் டு தமிழ்நாடுஸ் ஜிஎஸ்டிபி அட் 63.70% அப்படின்றாங்க. 3ஆம் நிலைத்துறை அதாவது சேவைத்துறையில் தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 63.70% வந்துட்டு முக்கிய பங்களிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு
செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா 28.5% வந்து தமிழ்நாடு உற்பத்தியில் இவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து அக்ரிகல்ச்சர் ஆக்குப்பைஸ் எ ப்ராமியன்ட் பொசிஷன் இன் ஆக்குபேஷன் பட் இட்ஸ் contribution of GSDP is declining and now it's just 7.76%. அதாவது விவசாய தொழிலில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு தமிழ்நாடு. ஆனால் ஜிஎஸ்டிபியில் அதனுடைய பங்களிப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பங்களிப்பு 7.76% தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது this means that tertiary and secondary sector have grown faster. The agriculture sector has grown slow. ஓகே, இந்த 3 செக்டார்ஸை பார்த்தோன்னா நம்மளோட சர்வீஸ் செக்டாரும் செகண்டரி செக்டாரான இண்டஸ்ட்ரி செக்டாரும் அதிகமாகவே க்ரோன் ஆகிட்டுருக்கு தமிழ்நாடுல. பட் ஆனால் அக்ரிகல்ச்சர் செக்டார் ரொம்பவே ஸ்லோவாக தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் தான் இதில் மெயின் செக்டார். ஏன்னா அதனால தான் நம்ம அதை வந்து ப்ரைமரி செக்டார்னு சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர் செக்டார் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட், ஓகே, அண்ட் ஃபுட் டு லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் தமிழ்ஸ். ஓகே, ஸோ என்னென்னா வேலை வாய்ப்பையும் உணவையும் வழங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார், அதுவும் மோஸ்ட்டாக தமிழர்களுடைய பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கும். ஓகேவா, பட் த சேம் செக்டார் இஸ் க்ரோயிங் ஸ்லோலி மீன்ஸ் இட் இஸ் நாட் குட். அதாவது விவசாயத்துறைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தான் நிறையா எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டும் அதுலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா அப்போ அந்த செக்டார் டவுன் ஆகும்போது அது நம்ம தமிழ்நாடுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வித் திஸ் ட்ரெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மே நாட் பி பாசிபிள். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிலையான வளர்ச்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா செக்ட்ரால் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ செக்ட்ரால் கான்ட்ரிபியூஷனில் 3 செக்டார்ஸ் இருக்குது. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார். ஸோ ப்ரைமரி செக்டார் அப்படின்னா தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் இதில் மெயினான ஒரு செக்டார். பட் அதுலேருந்தே நம்மளுக்கு ஒரு பங்களிப்பு இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஓகே, ஸோ இதில் சர்வீஸும் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸும் ரொம்ப அதிகமாகவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம். The per capita GSDP of Tamil Nadu also which is higher than that of many other states in India. அதாவது இந்த பெர் கேபிட்டா இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டுடைய தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் இது இந்தியாவில் பல மாநிலங்களை விட அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுவே per capita GSDP of Tamil Nadu is nearly 1.75 times higher than the national average as per 2018. அதாவது 2018 டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் தேசிய அளவில் சராசரியை விட கிட்டத்தட்ட 1.75 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன டேட்டாலன்னு பார்த்தீங்கன்னா 2018 டேட்டாவில். ஓகே, ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, 2024 என்ன டேட்டா இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்றனால நான் 2018 டேட்டா கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தமிழ்நாடுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது தமிழ்நாடு எக்கனாமியோட ஒரு இன்ட்ரடக்ஷன். தமிழ்நாடு எக்கனாமியோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ தமிழ்நாடோடைய எக்கனாமியோட இன்ட்ரடக்ஷன் என்ன, அதோடைய நேச்சுரல் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வாட்டர் ரிசோர்ஸஸும் அதே மாதிரி மினரல் ரிசோர்ஸஸும் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடுடைய பாப்புலேஷன்ஸ் பற்றி பார்த்தோம், அதே மாதிரி தமிழ்நாடுடைய டென்சிட்டி பற்றி பார்த்தோம், அதே மாதிரி அர்பனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தோம், நகரமயமாக்கல், அதே மாதிரி ஜிஎஸ்டிபி, அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக்ட்ரால் கான்ட்ரிபியூஷன். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பெர் கேபிட்டா இன்கம் இன் தமிழ்நாடுவை பற்றி பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது தமிழக பொருளாதாரத்தோடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அம்சங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரக்கூடியது அக்ரிகல்ச்சர்.
ஓகேவா. அடுத்து மேனுஃபேக்சரிங், அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து லெதர் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, இதெல்லாமே வரும். இதெல்லாமே தான் வந்துட்டு தமிழ்நாடு எக்கனாமியோட ஒரு ஃபீச்சர்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை பற்றி பார்க்கலாம். விவசாயம். தமிழ்நாடு ஃபெர்டைல் லேண்ட் அண்ட் perennial rivers make it suitable for growing multiple crops. The agriculture sector provides jobs to a large portion of the state population. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய வளமான நிலமும் வற்றாத ஆறுகளும் பல பயிர்களை வளர்ப்பதற்கான ஏற்றதாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. விவசாயத்துறை மாநில மக்கள் தொகை பெரும் பகுதியினருக்கு வேலைகளை வழங்குகிறது அப்படின்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய வளமும் நிலமும் வற்றாத ஆறுகளும் பல பயிர்களை, ஓகேவா, பல பயிர்களை நடுகிறதுக்கு ஒரு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நான் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸில் நிறையா நம்மளுக்கு ஜாப்ஸ் டு எ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஸ்டேட் பாப்புலேஷன்ஸ் இருக்குது இல்லையா. அதாவது விவசாயத்துறை மாநில மக்கள் தொகையில் பெரும் பகுதியினருக்கு வேலையை வழங்குகிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லார்ஜ் போர்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்லேருந்து அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து மேனுஃபேக்சரிங்னா என்ன? உற்பத்தி. தமிழ்நாடு என்னென்னலாம் உற்பத்தி பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஹப் வித் லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல்ஸ், அக்ரிடெக், எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆட்டோமொபைல்ஸ் உற்பத்தி, அப்புறம் ஜவுளி, டெக்ஸ்டைல்ஸ் மீன்ஸ் ஜவுளி, இந்த மாதிரி ஜவுளி மீன்ஸ் காஞ்சிபுரம் பட்டு ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டுலேருந்து செய்யக்கூடிய அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் தான். அது எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாடை தவிர. ஓகே, ஸோ அக்ரிடெக், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸோடைய பாகங்கள், இது எல்லாமே வந்துட்டு முன்னணி தொழில்களாக நம்மளோட தமிழ்நாடு வந்துட்டு மையமாக கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ எலக்ட்ரானிக்ஸோட பார்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே லீடிங் இண்டஸ்ட்ரீஸாக நம்மளோட தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஆஃப் தமிழ்நாடு லீடிங் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல்ஸு, அக்ரிடெக்கு, எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட் இஸ் மீன் பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்கட்டமைப்பு. தமிழ்நாடுடைய உள்கட்டமைப்புனா என்னன்றதை பார்க்கலாம். தமிழ்நாடு ஹேஸ் வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் குட் ரோட் அண்ட் rail network connectivity. The state also have 3 major ports, 15 minor ports and 7 airports. Okay, so தமிழ்நாடு இருக்குது இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மெட்ரோ ரயில்ஸ் இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சென்னைஸ்லையும் இருக்குது, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு திருச்சி இந்த மாதிரி ஏரியாஸ்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. அதே மாதிரி மோஸ்ட்டாக நல்ல ரோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 100%ல் 90% வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரோட்ஸ் தான் இருக்கும். 10% தான் வந்துட்டு கொஞ்சம் ரோடு சரியில்லாமல் இருக்கும். அதே மாதிரி ரயில் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ ரெயில்ஸ், ரோடும், ட்ராக்ஸ் எல்லாமே ஒரு வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டில் 3 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி போர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய துறைமுகமே 3 இருக்குது, 15 மைனர் போர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி 7 ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் லெதர் இண்டஸ்ட்ரி. ஓகே, லெதர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் தொழில் பற்றி நம்ம தமிழ்நாடை பற்றி பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 70% ஆஃப் லெதர் tanning capacity in India and 38% of leather footwear and components. ஓகேவா. இந்தியாவில் தோல் பணிதிடும் திறனில் 70%, ஓகேவா, அதாவது லெதர் டேனிங் கெப்பாசிட்டியில் இந்தியாவில் தமிழ்நாடு 70%, அதே மாதிரி காலணி மற்றும் உதிரிப்பகங்கள்
அதில் 38% தமிழ்நாடு கொண்டுள்ளது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதர் இண்டஸ்ட்ரியோட தமிழ்நாடுடைய லெதர் இண்டஸ்ட்ரி ஃபீச்சர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சுகர் இண்டஸ்ட்ரி இல்லையா? ஸோ சுகர் இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனால் நம்மளுடைய தமிழ்நாடில் பார்த்திங்கனால் கண்டிப்பாக அதிகபட்சமாக நம்மளுக்கு சுகர் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் சுகர் கேன் இருக்கும் இல்லையா, கரும்பு தோட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கரும்பு தோட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அங்கே அதோடைய வளங்களும் இருக்கும் இல்லையா? ஸோ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ the sugar industry is an agro-based industry that plays a vital role in the state economic development, particularly in rural areas. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ கரும்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அது கண்டிப்பாக எங்கே அப்படின்னு எங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எல்லா நாட்டுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் நம்ம இங்கேருந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ அக்ரோ பேஸ்ட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ ப்ரைமரி செக்டாரில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன அப்படின்னா நம்மளுடைய சுகர் கேன் இண்டஸ்ட்ரி தான். ஓகேவா? ஸோ இதனால் ஸ்டேட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸில். ஓகேவா? ரூரல் ஏரியாஸ்னால் கிராமப்புறத்தில். ஓகேவா? ஸோ சுகர் கேன் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்பவே ஒரு டெவலப்மெண்ட் எக்கனாமிக்கலி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு என்ன ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதர் ஃபீச்சர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி இன்க்ளூட் strategic location, conducive business environment, proactive governance and easy connectivity to major international transshipment hubs அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மூலோபாய இருப்பிடம் அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னா ஸோ மூலோபாய இருப்பிடம் அப்படின்றது ஒரு புவியியல் பகுதி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதோடைய நிலைப்பாட்டுடைய முக்கியமானதாக இருக்கும். ஒரு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியல் செல்வாக்கு, இராணுவ கட்டுப்பாடு அல்லது வர்த்தகம் இந்த மாதிரியான அடிப்படையில் நன்மைகள் இதனால் இந்த மாதிரி அடிப்படையில் அதுக்கு நன்மையை வழங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் சோர்ஸஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வணிகத்தில் ஒரு மூலோபாய இருப்பிடம் ஒரு நிறுவனத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகத்தில் ஒரு அதாவது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனுங்கிறது வணிகத்தில் ஒரு நிறுவனத்துக்கு உதவும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் மூலியமாக செயல்பாட்டு திறனை வந்துட்டு மேம்படுத்தலாம். ஓகேவா? ஒரு மூலோபாய இருப்பிடம் ஒரு வணிகத்தில் செயல்பாடுகளை மிகவும் திறமையாக இருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சந்தை அணுகலை வந்துட்டு அதிகரிக்கவும் இன்க்ரீஸ் பண்ணவும், அதே மாதிரி பிராண்ட் இமேஜை வளப்படுத்தவும் இது வந்துட்டு உதவும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 தான் வரும். ஓகே, ஸோ இதை பற்றி தான் கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர், அடுத்து மேனுஃபேக்சரிங், நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் லெதர் இண்டஸ்ட்ரி, தென் சுகர் இண்டஸ்ட்ரி. இது அடிஷ்னலாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதர் ஃபீச்சர்ஸ் எக்கனாமியில் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், கண்டசிவ் business environment, proactive governance and easy connectivity to major international tranships hubs அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இதுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்டேட் பட்ஜெட். ஸோ ஸ்டேட் பட்ஜெட்னால் என்ன? இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு பட்ஜெட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், வரவு செலவு பார்க்குறோம் அப்படின்னா பட்ஜெட் போட்டு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பட்ஜெட்டுன்னு சொல்கிறது. மோஸ்ட்லி இந்த பட்ஜெட் அப்படின்றது நம்மளோட வீட்டுகளில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க.
லைக் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இந்த பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்பவே நைஸாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தான் வீட்டோடைய, அதாவது ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் வீட்டோடைய பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ஒரு வீட்டோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டோடைய செலவுகள், அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டோட வருவாய்கள் எல்லாமே பார்க்குறது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. ஸோ இது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, அதாவது அந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஓகேவே. அதுவே நீங்கள் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேட்டோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தான் அந்த ஸ்டேட்டோடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இயர்லி அவங்க பட்ஜெட் எவ்வளோ ரெவென்யூ ஆகியிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு, எவ்வளோ செலவாகிருக்கு, எவ்வளோ வருவாய் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் தங்கம் தென்னரசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்மளோட தமிழ்நாடுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே. இப்போ ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். எ ஸ்டேட் பட்ஜெட் இஸ் அ பிளான் தட் outline the state government's projected revenues and expenditure for a specific fiscal year. It's similar to a household budget, but a state budget has a broader scope and affects the entire populations. Okay. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டோட செலவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம மாதம் பட்ஜெட் போடுவோம். மாதம் இப்போ வந்துட்டு லைக் ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 5 பேர் தான் இருக்கலாம். ஸோ அதில் அதிகமாக செலவு ஆனாலும் அது அந்த 5 பேர்த்துக்கு தான் பாதிப்பு. ஓகேவா? மோஸ்ட்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு வரும். பட் இந்த ஸ்டேட் பட்ஜெட்டுன்னு வரும்போது ஒரு மாநிலமே, ஓகேவா, ஒரு மாநில அளவில் என்ன ஆகியிருக்கு, ஸ்டேட் பட்ஜெட் போடுறாங்க. அப்படி இருக்கும் போது அதில் ஏதாச்சும் ஒன்று அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்டையர் பாப்புலேஷன்ஸ்க்குமே என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகிடும். ஓகே. இப்போ ஏதோ ஒன்றில் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆகும், பெட்ரோல் செலவு ஏறும். அதே மாதிரி ஜிஎஸ்டி அதிகமாக போடுவாங்க, டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க, தென் கரண்ட் பில் அதிகமாக ஆகும், வாட்டர் சோர்ஸஸும் அதிகமாக ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டிற்கான மாநில அரசு திட்டமிட்ட வருவாய்கள் மற்றும் செலவினங்களை கோடிட்டு காட்டும் திட்டமாகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்றது அந்த நாட்டுக்காக, அந்த மாநிலத்துக்காக என்ன செலவு பண்ணியிருக்காங்க, என்ன புதுசாக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு பட்ஜெட் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே. ஸோ இது ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட் மாதிரி தான். பட் ஸ்டேட் பட்ஜெட்டுன்னு வரும்போது நம்மளுக்கு அது என்டையர் பாப்புலேஷனுக்குமே அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்துட்டு என்னவா ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இன்வால்வ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டேட் பட்ஜெட். ஸ்டேட் பட்ஜெட் மீன்ஸ் அந்த நாட்டோடைய, அந்த மாநிலத்தோடைய வருவாயும் செலவுகளையும் குறிப்பிட்டு காட்டுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்ஜெட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பட்ஜெட் ஆஃப் தமிழ்நாடுடைய பட்ஜெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். The finance minister of Tamil Nadu, Mr. Thangam Thennarasu, presented the budget for the state for the financial year 2024 to 2025 on February 19, 2024, be rupees 31 crores 55 கிட்ட இருக்குது, அமௌண்டிங் டு growth of 16% over 2023 to 24, 12% over the revised estimates of 2023 to 24, 28 June 2024. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக நிதியமைச்சரான திரு தங்கம் தென்னரசு வந்து 2004லேருந்து 25 நிதியாண்டுக்கான மாநில பட்ஜெட்டை February 14, 2024 அன்று ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் இவ்வளோ கோடிக்கிட்ட, இது 2020லேருந்து 2024 விட 16% வளர்ச்சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது போன இயரை விட இந்த இயரை கம்பேர் பண்ணும்போது 16% அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி 28 ஜூன் 2024 திட்டமிட்ட மதிப்பீடுகளை விட 12% ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2022 to 2024
அந்த 28 ஜூன் அவங்க போடும்போது ஓகேவா, அவங்க ரிவைஸ் பண்ணும்போது 12% கிட்ட ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ்நாடு பட்ஜெட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரெவன்யூ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட். ஓகே, ஸோ தமிழ்நாடு மாநிலத்துடைய பட்ஜெட்டிற்கான முக்கிய வருவாயும் முக்கிய செலவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து 2024 2025 இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், the total expenditure for 2024 to 2025 is projected to be rupees 4,12,504 crore, which is an increases of 11.7% over 2023 to 2024. ஓகே, ஸோ இது வந்துட்டு 2024 2025 ஆண்டிற்கான மொத்த செலவினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,12,504 கோடியாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஓகே, அவங்க முன்னாடியே பட்ஜெட் போட்டு வச்சுட்டாங்க இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 to 2025. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the revenue receipts are projected to be 2,99,000 not 10 crore with 75.6% coming from the state's own revenues and the remaining 24.4% from the central government. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான வருவாய் செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவன்யூஸும் 2,99,010 கோடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேவா, இதில் 75.6% மாநிலத்துடைய சொந்த வருவாயில் இருந்து மீதிமுள்ள 24.4% மத்திய அரசிடமிருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the capital expenditure is projected to be rupees 47,681 crore which an increases of 12.1% over 2023 to 2024. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன செலவு. ஓகேவா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா rupees 47,681 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2023 2024 விட அதிகமாக 12% அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ஸ்டேட் பட்ஜெட்டுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே தான் இருக்குது செலவுகள். ஓகேவா, செலவுகளும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அதை தான் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. அதாவது போன வருஷத்தோட இந்த வருஷத்தை அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேராகிராஃபாக பார்த்துட்ருக்கோம். இந்த டாபிக் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிளாஸஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 1 word கொஷின்ஸாக பார்ப்போம். ஓகே, நம்ம என்னென்னலாம் டாபிக்ஸ் படித்தோம் அப்படிமோ இந்த யூனிட் 4 ஃபுல்லாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகேவா, ஸோ 1 word கொஷின்ஸ் மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லெசனாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது நீங்கள் படிச்சுட்டு 1 marks கொஷின்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்கம். இப்போ ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இன்கம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டேட் இன்கம் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் இன்கம் கேன் ரெஃபர் டு எ ஸ்டேட்ஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா, இப்போ ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா இந்தியாவோடைய டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கிராஸ்னால் அந்த நாட்டோடைய அப்படின்றாங்க. ஸ்டேட்னா எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ஸ்டேட் இன்கம் கேன் ரெஃபர்ஸ் டு எ ஸ்டேட்ஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எஸ்டிபி ஆர் ஸ்டேட் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில வருமானம் என்பது மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தி அல்லது மாநிலத்தின் வருமான வரியை குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ஸ்டேட் இன்கம். ஓகே, ஸோ ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். எ மானிட்டரி மெஷர்ஸ் ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூசர் வித்தின் அ ஸ்டேட் டியூரிங் த ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஜிடிபினா என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் எஸ்டிபியும். ஸோ அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு மாநிலத்திற்கு உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய பண அளவீடை குறிக்கிறது தான் எஸ்டிபி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் இன்கம் டைப்ஸ். இப்போ ஸ்டேட் இன்கம்னா என்னென்னு பார்த்தோம், எஸ்டிபினா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டேட் இன்கம் டைப்ஸ் என்னென்ன, டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட் இன்கம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, மாநில வருமான வகைகள். த மெயின் டைப்ஸ் ஆஃப் இன்கம் இன் தமிழ்நாடு எக்கனாமி, அதாவது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தில் முக்கியமான வருமான வகைகள் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதில் நிறைய இன்கம் சோர்ஸ் வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒயின் ஷாப்ஸ்ன்னு தான் சொல்லலாம். ஓகே, ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு நிறையாவே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறையா இன்கம் போகுது. ஓகே, இது வந்துட்டு ஒரு ஒரு இதுதான் ஆக்சுவலி ஃபேக்ட். ஓகே, ஸோ இங்கே டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ சர்வீசஸ் சேவைகள் in 2022 to 2023 services contributed 48.8% தமிழ்நாடு's gross state domestic product. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2022 இருந்து 2023 தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் சேவைகள் அதோடைய சேவைகள் எவ்வளோ பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48.8% பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேனுஃபேக்சரிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனுஃபேக்சர் அப்படின்னா உற்பத்தி. ஓகேவா, அதே மாதிரி 2022 2023 தமிழகத்தோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதோடைய உற்பத்தி வந்துட்டு 18.8% வந்துட்டு பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன் 2022 23 அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டி கண்ட்ரிபியூட்டட் 11.6% டு தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ விவசாயம் மற்றும் அதனுடைய தொடர்புடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபியில் 11.6% பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் இன்கம்மோடைய டைப்ஸ், இதிலேருந்து அவங்களோட பங்களிப்பு வருது. மேனுஃபேக்சரிங்லேருந்து 18.8%, சர்வீசஸ்லேருந்து 48.8%, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 11.6% அதோடைய பங்களிப்பும் வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ்நாடு எக்கனாமி இஸ் ஆல்சோ ட்ரைவன் பை அ நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட். தமிழ்நாட்டு பொருளாதாரம் பல தொழில்களால் இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தமிழ்நாடு எக்கனாமின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா தொழில்களால் ஓகேவா நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு என்ன ஆகுது இயக்கப்படுது. ஓகேவா, அது என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், கெமிக்கல், பிளாஸ்டிக்கு, லெதரு, மேனுஃபேக்சர், இன்ஜினியரிங், பேப்பரு, டெக்ஸ்டைல்ஸு, ஹேண்ட்லூம்ஸு, பவர்லூம்ஸு, சுகர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு என்னவா வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி மூலியமாக தமிழ்நாடு எக்கனாமி மூலியமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தோடைய பல தொழில்களால் இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு per capita income is nearly 56% higher than the national average. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட 56% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 2022 to 2023 தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி grew by 14% to 23 கிட்டத்தட்ட இவ்வளோ க்ரோஸ் கிட்ட. ஓகேவா, 23,64,514 crore கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நம்மளுக்கு 2024 25 கணக்கு எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 2022 to 2023 தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, அதுதான் நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இவ்வளோ செலவாகிருக்கு அப்படின்றது 2025 தான் வெளியிடுவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு நம்மளுக்கு எதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு எக்கனாமியோட ஃபீச்சர்ஸில் இன்வால்வ் ஆகும். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம வந்துட்டு தமிழ்நாடு எக்கனாமி பார்த்துருக்கோம், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி பார்த்துருக்கோம், அதே மாதிரி அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இதுலேருந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம வந்துட்டு எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைக் ஒன் வேர்ட் கொஷின்ஸாகவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக்ஸை எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 or 3 கிளாஸஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஷின்ஸில் உள்ளது இல்லை இதுலேருந்து கொஷின்ஸ்லாம் ஒன் வேர்ட் கொஷின்ஸாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, படித்தது தானே நம்மளுக்கு கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அப்போ நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எக்கனாமிக் க்ரோத் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு தமிழ்நாடு எக்கனாமியை பற்றி பார்த்தாச்சு, ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு, அதே மாதிரி ஸ்டேட் பட்ஜெட் பார்த்துட்டோம், அதே மாதிரி மேஜர் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஸ்டேட் பட்ஜெட்டும் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டேட் இன்கம் டைப்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம், ஸ்டேட் இன்கம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கடைசியாக நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டேட் இன்கம், ஸ்டேட் எக்கனாமிக் க்ரோத், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் முடியுது. தேங்க்யூ.